ஹை ஃப்ரெண்ட்ஸ், சச்சின் ரீரிலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ரீமியர் ஷோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்க ரொம்பவே புதுசாக இருக்குது. ஏன்னா ப்ரீமியர் ஷோன்றது புது படத்துக்கு தான் அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு போடுவாங்க. மோஸ்ட்லி ப்ரெஸ் அண்ட் மீடியாவை கூப்பிட்டு ஷோ போடுவாங்க. அப்படி இல்லைனா செலிபிரிட்டிஸ் நிறைய பேரை கூப்பிட்டு ஒரு செலிபிரிட்டி ஷோ மாதிரி போடுவாங்க. பட் சச்சின் படம் நாள் அன்னைக்கு ரீரிலீஸ் தான் ஆகுது. ஸோ ரீரிலீஸ் ஆகிற படத்துக்கு ப்ரீமியர் ஷோன்றது புதுசாக இருக்குது. சத்யம் தியேட்டரில் உள்ள சாந்தம் ஸ்க்ரீனில் தான் நாளைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு இந்த ஒரு ப்ரீமியர் ஷோ. ஸோ இது ஆல்ரெடி எல்லாருமே பார்த்த படம்ன்றதால ப்ரெஸ்ஸை கூப்பிட போகிறாங்களா இல்லை செலிபிரிட்டிஸை கூப்பிட போகிறாங்களான்னு தெரியல. ஐ திங்க் கலைப்புலி தானு அவர்களுக்கு க்ளோஸா இருக்கிற செலிபிரிட்டிஸ்லாம் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரீமியர் ஷோ நடக்கும்போது அந்த படத்தோட படக்குழுவும் வரும். ஸோ இப்போ தளபதி வர சான்ஸ் இருக்கானா ரொம்ப கஷ்டம். பட் டெஃபினட்டா கலைப்புலி தானு அவர்கள் தளபதியை இன்வைட் பண்ணியிருப்பாரு. ஆனா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் அந்த புஷ்பாவோட இஷ்யூக்கு அப்புறம் கண்டிப்பா வர மாட்டாரு. அண்ட் தளபதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வடிவேல் சந்தானம் நடிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே இன்விடேஷன் போயிருக்கான். அண்ட் ஆக்ட்ரஸ் ஜெனிலியா அவர்களை கூப்பிட்டுருக்காங்களான்னு தெரியல. அவங்க இதுக்காக கிளம்பி வர்றதும் டவுட் தான். ஸோ இப்போதைக்கு இயக்குனர் மட்டும் கன்ஃபார்மா வருவாரு. கேமராமேன் ஜீவா அவர்கள் உயிரோட இல்ல. சோ இருந்தா அவரு வரத்துக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். சோ இது இல்லாம வடிவேல் ஆர் சந்தானம் யாராவது எதிர்பார்க்கலாம். அண்ட் கில்லி அளவுக்கு சச்சின் அதிக தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகல. ஏன்னா ஒரு பக்கம் குட் பேட் அக்லி ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சிபிராஜ் படம் தான் வேற வருது. சோ அதனால கில்லி அளவுக்கு கிராண்டா ரிலீஸ் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா புக்கிங் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஈவினிங் ப்ரீமியர் ஷோக்கு யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.